Hi friends, welcome to online coaching. இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Tally Primeல எப்படி இன்வென்டரி சம்ஸ் போடுறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்வென்டரி சம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறமா யூனிட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சம் போடுறது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலியில ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே சொல்றதுதான், நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்றோம் அப்படின்னா எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒண்ணுக்கும் நமக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படிங்கறதால நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனிய கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கம்பெனி நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல்ட் கேக்கு போறேன், கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு போறேன். அந்த ஆப்ஷன்ல நம்ம இப்ப கம்பெனி நேம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப கம்பெனி நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா SS Infotech and Co அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் மீதி இருக்கிறது எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ நம்ம சம்மு தானே மெயின் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம், அதனால ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஆப்ஷன் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. இல்ல நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். இதை ஸ்கிப் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Ctrl A பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். இப்ப நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. சரி, நம்ம சம்மு முதல்ல பாத்திரலாங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சம்மு. ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கொடுத்திருக்கோம், காஸ்ட் என்னங்கிறத கொடுத்திருக்கோம். இது ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடவுன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது டோட்டல், இது வேல்யூ, இது ரீட்டைல் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்திருக்கோம். இதுல இந்த போல்டா இருக்கு இல்லைங்களா, சோ இதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்டாக் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த DOA அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சோ இது ஒரு ஸ்டாக் குரூப்ஸ், DCA அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் குரூப்ஸ். சோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எப்படி நானு ஸ்டாக் குரூப் அப்படிங்கறத நானு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது ஒரு கொஸ்டினா இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்மிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் குரூப்புக்கு வந்துட்டு வேல்யூ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. சோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டாக் குரூப்ஸ். ஓகேங்களா? சரி, முதல்ல ஸ்டாக் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டார், மஞ்ச், கிட்கேட், டைரி மில்க். சோ இந்த நேம் எல்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு காமன் நேம் வரும். சோ அந்த காமன் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் சாக்லேட். அந்த சாக்லேட் அப்படிங்கிறது தான் ஸ்டாக் குரூப். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக் குரூப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த புக் மெட்டீரியல் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. சோ இவங்க வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, DOM ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த கோர்ஸுக்கான புக்ஸ் வந்துட்டு MG ரோட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல 40 புக்ஸ் குவான்டிட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி SP ரோடுல ஒரு 10 புக் குவான்டிட்டி வச்சிருக்காங்க. சோ டோட்டலா எவ்வளவு புக்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 புக்ஸ் இருக்கு. அதோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 15 rupees. சோ 50 into 50 750. சோ இந்த மாதிரி எல்லாருக்கும் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க வந்து நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 24,700 ஆன்சரா வரணும். சோ இது என்ன ரீட்டைல் அப்படின்னா இப்ப அவங்களுடைய காஸ்ட், அந்த கோடவுன்ல இருக்கிற காஸ்ட் வந்து இது. சோ அதே ரீட்டைல் அப்படின்னா அவங்க சேல் பண்ண போகும்போது 15 rupeesக்கு இருக்கிறத அவங்க சேல் பண்ணும்போது 25க்கு இருக்கும். ஓகேங்களா? 25க்கு அவங்க கொடுப்பாங்க. சோ ஒருவேளை இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு காஸ்டோட வேல்யூ இதுவாதான் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப அவங்க வேல்யூ வந்து இங்க கொடுத்திருக்கிறதால நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து நம்ம இதுவாதான் எடுக்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டாக் குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ERP-ல பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்டரி இன்ஃபோன்னு தனித்தனியா நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் கிரியேட் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லா கிரியேட்டும் இங்கதான் இருக்கும். பாத்தீங்களா? குரூப் கிரியேட் பண்ணாலும் சரி, லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் சரி, கரன்சி இல்ல வவுச்சர் டைப்பே கிரியேட் பண்ணாலும் சரி, சோ அந்த அக்கௌண்டிங் மாஸ்டருக்குள்ள இருக்கு இல்லைங்களா, சோ அது எல்லாமே
கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான. அதே மாதிரி இன்வென்ட்ரி மாஸ்டருக்குள்ள இருக்கிறதெல்லாம் இன்வென்ட்ரி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டாக்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா இதுக்குள்ள வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷனும் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் குள்ளதான். சேஞ்சஸ் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷனும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டருக்குள்ளதான் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம கிரியேட் குள்ளேயே போயிட்டு ஆல்டரும் நம்ம பண்ணலாம். அது எப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? சரி, நம்ம இப்ப வெளியில வந்துடலாங்களா? கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இப்ப சம் போடுறதுக்காக எங்க வந்திருக்கோம்? ரெண்டாவது ஸ்டெப் கிரியேட்டுக்குள்ள போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் கிரியேட் குள்ள போறோம். இப்ப கிரியேட் குள்ள போயிட்டு முதல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டாக் குரூப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஸ்டாக் குரூப் என்ன அப்படிங்கறத நம்ம சம்ல பாக்கலாங்களா? ஜஸ்ட் நம்ம இதை முதல்ல என்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்ம ஓபன் பண்றோம் பாருங்க. இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த DOM அப்படிங்கறதா நமக்கு என்னது ஸ்டாக் குரூப். அது மாதிரி DOA அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் குரூப். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா DCA அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் குரூப். ஓகேங்களா? DOM DOA DCA. ஓகேங்களா? சோ இது அப்படியே நம்ம டாலில ஸ்டாக் குரூப்பா கிரியேட் பண்ணாங்களா? சோ DOM ஒண்ணு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? DOM என்டர் கொடுக்கலாம். அண்டர் வந்துட்டு பிரைமரியிலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ மீதி இருக்கிறத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல ஃபுல் டீடைலா கொடுக்குறேன். எப்படி ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்றது, ஐட்டம்ஸ் கிரியேட் பண்றது, சோ இதெல்லாம் எப்பப்ப கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? சோ நேம் DOM கொடுத்திருக்கேன், அண்டர் பிரைமரி கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் நாம என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா DOA அப்படின்னு கொடுக்குறோம், அண்டர் பிரைமரி கொடுத்துறோம். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டாக் குரூப் என்ன வச்சிருந்தோம் நம்ம DCA இல்லைங்களா? DOM ஆயிடுச்சு, DOM ஆயிடுச்சு, DOA ஆயிடுச்சு. அடுத்தது DCA. ஓகேங்களா? சரி, நம்ம DCAவும் கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். சோ DCA அண்டர் பிரைமரி அக்செப்ட். ஓகேங்களா? சோ சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்டர் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா முதல் ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேவ் பண்ணிக்கிறதுக்கு Ctrl+A நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். பாருங்க காமிக்கிறேன் அடுத்தது. சரி, இப்ப ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட இருந்ததே 3 ஸ்டாக் குரூப் தான் இல்லைங்களா? சோ நானு ஸ்டாக் குரூப்பை கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட்ஸை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ யூனிட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா புக்குன்னு சொன்னோம். புக்கை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ அதை தான் நம்ம யூனிட்ஸ் சொல்ல போறோம். அந்த யூனிட்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாக்கலாம். சோ முதல்ல யூனிட்ஸை கிரியேட் பண்றதுக்கு இதை விட்டு வெளியில வந்துடுறேன். ஸ்டாக் குரூப்பை விட்டு வெளியில வரதுக்கு நான் என்ன பிரஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கேப்பை பிரஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ எஸ்கேப்பை பிரஸ் பண்ணிட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா அந்த விண்டோ இருக்கும். அந்த விண்டோல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம யூனிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பை மிஸ்டேக் நீங்க நிறைய எஸ்கேப் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி வந்துருச்சு, இப்ப நான் எப்படி அந்த யூனிட்ஸ் குள்ள போகணும் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கிரியேட் குள்ள போங்க. கிரியேட் குள்ளதான் நமக்கு யூனிட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம யூனிட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கும், சிம்பிள் ஒண்ணு, காம்பவுண்ட் ஒண்ணு. நான் ஏற்கனவே சொன்னதான் அடுத்த வீடியோல இது ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம சிம்பிள் அப்படிங்கறத மட்டுமே எடுத்துக்கலாம். சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாஸ், புக் எல்லாம் கவுண்ட் பண்றது நம்பர் இல்லைங்களா? அப்ப நாஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஃபார்மல் நேம்ல நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாங்களா? என்டர் கொடுத்து ஸ்கிப் பண்ணலாம்னு சொன்னா இல்லைன்னா Ctrl+A கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம யூனிட்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடவுன்ஸ் இருக்கு. இந்த கோடவுனை நம்ம கிரியேட் பண்ணணும். எப்படி கோடவுனை கிரியேட் பண்றது? சரி, ஃபர்ஸ்ட் டாலிக்குள்ள போயிடலாம். இதை விட்டு வெளியில வரணும் இல்லைங்களா? யூனிட்ஸ் கிரியேட் பண்ண போர்ஷன்ல இருக்கும், அதை விட்டு நம்ம வெளியில வரணும் அப்படிங்கறதால நம்ம எஸ்கேப் தர்றோம். பாருங்க, இங்க எஸ்கேப் கொடுத்துட்டா. ஓகேங்களா? சோ இங்க கீழேயே பாத்தீங்க அப்படின்னா கோடவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? சோ கோடவுனுக்குள்ள போறோம். ஓகேங்களா? உங்ககிட்ட 2 ஆப்ஷன் கேக்குது. நீங்க புதுசா கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல ஆல்டர் எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கிறத நீங்க ஆல்டர் பண்ண போறீங்களா? அது என்ன ஏற்கனவே இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா மெயின் லொகேஷன்ஸ் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அதுல போய் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஆல்டர் எக்ஸிஸ்டிங் கொடுங்க. இல்ல நான் புதுசாவே கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரியேட் நியூ கொடுங்க. இங்கே டீடைல் ஃபுல்லா வருது பாருங்க. மெயின் லொகேஷன் எக்ஸிஸ்ட் by default for the company. Do you want to alter main location or create a new godown அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? இல்ல எனக்கு ஆல்டர்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நான் புதுசாவே கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா
கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்ப கோடவுன் கிரியேஷனுக்கு வந்துருச்சு. இதுலதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்மளுடைய கோடவுன் பேர் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாங்களா? எம்ஜி ரோடு ஒண்ணு, எஸ்பி ரோடு ஒண்ணு. ஓகேங்களா? சரி, இப்ப எம்ஜி ரோடுன்னு ஒண்ணு கொடுத்துடலாம். எம்ஜி ரோடு ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது எஸ்பி ரோடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம சேவ் பண்ணியாச்சு. சரி, இப்ப நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு கோடவுன் இருக்கு. அந்த கோடவுன் பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? மெயின் லொகேஷன்ங்கிறது அந்த கோடவுன். அந்த கோடவுன் எனக்கு வேண்டாம், டெலீட் பண்ணணும், இல்ல நான் கிரியேட் பண்ணிட்ட எக்ஸ்ட்ரா வேற ஏதோ ஒண்ணு அதையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு பேஜப் கொடுங்க. ஓகேங்களா? கீபோர்ட்ல பேஜப் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி எல்லாமே வரும். அந்த மேல பாத்தீங்க அப்படின்னா கோடவுன் ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு மாறிடும் பாருங்க. நம்ம இருந்தது என்னது? கோடவுன் கிரியேஷன்ல இருந்தோம். எப்ப நம்ம பேஜப் கொடுத்தோமோ அப்பயே அது ஆல்டர் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப பேஜப் கொடுக்கலாங்களா? இப்ப எஸ்பி ரோடு வந்திருக்கு, இது எனக்கு வேணும். திரும்பவும் பேஜப் கொடுக்குறேன். எம்ஜி ரோடு, இதுவும் எனக்கு வேணும். திரும்பவும் பேஜப் கொடுக்குறேன். பாருங்க, மெயின் லொகேஷன் இதுதான் டிஃபால்ட்டா வந்தது. இது எனக்கு தேவையில்லை, அதை நான் டெலீட் பண்ணணும். எப்படி டெலீட் பண்றது? இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் பார்ல ஆல்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். நீங்க ஆல்ட் டி எப்போதுமே டெலீட் பண்றதுக்கு ஆல்ட் டி தான் பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஆல்ட் டி நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். இங்க do you want to delete கேக்குது இல்லைங்களா? இந்த டெலீட்ல வந்துட்டு எஸ் ஆர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துறேன், டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப பேஜப் கொடுக்குறேன் பாருங்க. பேஜப் கொடுத்தா அப்படின்னா எஸ்பி ரோடு வருதுங்களா? எம்ஜி ரோடு வருது, அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, ஒருவேளை இல்ல இதை விட்டு நான் வெளியில வந்துட்டேன், எனக்கு அடுத்த ஆப்ஷன்ல எப்படி நானு அந்த கோடவுனை டெலீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது கிரியேட் மோடுல இல்லைங்களா? சோ இந்த கிரியேட் மோடுக்குள்ள தானே போனோம். நம்ம ஆல்டர் மோடுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆல்டருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் கோடவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி அப்படியே நம்ம டெலீட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம கோடவுனும் கிரியேட் பண்ணிட்டோம். தேவையில்லாத கோடவுனையும் நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ ஆல்மோஸ்ட் நம்ம சம்முக்கு தேவையானது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்துட்டு இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் இங்க கீழே இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேரெல்லாம் ஸ்டாக் ஐட்டம்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஸ்டாக் ஐட்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கோங்க. விண்டோஸ் கொடுத்திருக்காங்க, டோட்டல் 50. அதுல எம்ஜி ரோடுல 40யும் எஸ்பி ரோடுல 10ம், காஸ்ட் வந்து 15, டோட்டல் 750. இத முதல்ல நம்ம என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கம்பெனிக்குள்ள போயிடலாம். அங்க கிரியேட்டுக்குள்ள போறோம். கிரியேட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ்குள்ள வந்துடலாம். ஓகேங்களா? ஸ்டாக் ஐட்டம்குள்ள வாங்க. நம்மளுடைய ஐட்டம் பேர் என்னவா இருந்துச்சு? ஸ்டாக் ஐட்டம் பேரு விண்டோஸா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ விண்டோஸ் அண்டர் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக் குரூப் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? இந்த 3ல நம்ம அண்டர் எது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம அண்டர் எதுல இருந்தோம்? விண்டோஸ் வந்துட்டு டிஓஎம் குள்ள இருக்கு. ஓகேங்களா? இப்ப விண்டோஸ் டிஓஎம். ஓகேங்களா? அண்டர் நம்ம எப்போதுமே செலக்ட் தான் பண்ண முடியுமே தவிர இங்க கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணலாம், அதுக்கு சான்சஸ் இருக்கு, அது நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்ப வந்துட்டு நம்ம எப்போதுமே ப்ரொசீஜர் படி போகும்போது நம்ம தேவையானதெல்லாம் அங்கங்க போய் கிரியேட் பண்ணிட்டு வந்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த யூனிட்ஸ்ல நாஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நாஸ்ன்னு செலக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், செலக்ட் பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கறத காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நாஸ்ன்னு நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்க குவான்டிட்டி கேக்குது இல்லைங்களா? சோ குவான்டிட்டி நம்ம எவ்வளவு பார்த்துட்டு வந்தோம்? டோட்டலா 50 பார்த்துட்டு வந்தோம். நம்ம 50ங்கிறத டைப் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இங்க கோடவுனை சூஸ் பண்ணுங்க. நமக்கு எம்ஜி ரோடுல வந்து 40 இருந்துச்சு இல்லைங்களா? சோ 40. ரேட் எவ்வளவு இருந்துச்சு? 15. காஸ்ட்ங்கிறது தான் ரேட். ஓகேங்களா? சோ அந்த 40 15 மல்டிப்ளை பண்ணி 600 வந்துச்சு. அதுக்கப்புறமா எஸ்பி ரோடுல அந்த 10 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. எப்படி 10 ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சுன்னா டோட்டல் நம்ம 50 கொடுத்தோம் இல்லையா? 50ல 40 போக மீதி 10. ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ரேட் வந்து அதுக்கும் அதே 15 rupees தான். ஜஸ்ட் என்டர் கொடுத்துடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 750. ஓகேவா? நம்ம பார்த்துட்டு வந்த ஆன்சர் 750 அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கானது. ஓகேங்களா? சரி, இப்ப இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க இந்த சம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆபீஸ் இல்லைங்களா? எம்எஸ் ஆபீஸ் டோட்டல் 70, 35 35 55. ஓகேங்களா? 3850 வரணும். ஓகேங்களா? சரி, போடலாமா?
இப்ப என்ன சொல்லணும், எம்எஸ் ஆபீஸ். ஓகேங்களா, இதுவும் அண்டர் எதுல வந்துச்சு, டிஓஎம்ல தான் வந்தது இல்லைங்களா. யூனிட்ஸ், நாஸ் இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். குவான்டிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவான்டிட்டி வந்து நமக்கு டோட்டல் வந்து 70 இருந்துச்சு இல்லைங்களா. சோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த யூனிட்ஸை கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இப்ப நம்ம யூனிட்ஸை கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, நான் எப்படி மேல போனேன் அப்படின்னா, கீபோர்ட்ல பேக் ஸ்பேஸ பிரஸ் பண்ணேன். அப்படி இல்லைன்னா மவுஸ் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ இப்ப நாம நாச கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கர்சர் எங்க வருது பாருங்க, குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல. இந்த இடத்துல குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல வருதுங்களா. இப்ப நான் நாச கொடுக்காம வரேன் பாருங்க, பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மேல போயிடலாம். நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா எங்கிட்ட அந்த குவான்டிட்டி கிட்ட கேட்காது, டைரக்டா வேல்யூ கிட்ட வந்துச்சு. சரிங்களா, குவான்டிட்டி கேட்காம வேல்யூ கிட்ட வந்துச்சு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட்ஸ் கம்பல்சரி செலக்ட் பண்ணணும். யூனிட்ஸ் என்ன கொடுக்கணும், நாஸ்ன்னு கொடுத்துடணும். ஓகேங்களா, சரி இப்ப குவான்டிட்டி. சோ குவான்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா, எம்எஸ் ஆபீஸோட குவான்டிட்டி 70 பார்த்துட்டு வந்தோம். ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜி ரோடுல வந்து 35 குவான்டிட்டியும் ரேட் வந்துட்டு 55. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் எஸ்பி ரோடுல 35, அதே மாதிரி ரேட் வந்துட்டு 55. சோ இந்த ரேட் அப்படியே நம்ம இங்க போட்டுக்கலாம். குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே சோ நம்ம டோட்டல் குவான்டிட்டில இருந்து அதுவே மைனஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா, சோ நம்ம ஆன்சர் 3850. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். இப்ப எம்எஸ் ஆபீஸ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பாக்கலாங்களா, டிஓஏக்குள்ள எம்எஸ் ஆபீஸ் 1 டோட்டல் 80, அதுல 10 எம்ஜி ரோடுலயும் 70 எஸ்பி ரோடுலயும் 55 வந்துட்டு காஸ்டாவும் 4400 டோட்டல் வேல்யூவாவும் இருக்கு. ஓகேங்களா, சரி இப்ப நெக்ஸ்ட் கம்பெனிக்குள்ள போயிடலாம். டைப் பண்றது என்ன டைப் பண்ணணும், எம்எஸ் ஆபீஸ் 1ங்கிற ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இது எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஓஇ. இப்ப யூனிட்ஸ் வந்து நாசன் கொடுத்த உடனே நம்ம கிட்ட என்ன கேக்குது, குவான்டிட்டி கேக்குது. சோ குவான்டிட்டி எவ்வளவு நம்ம பார்த்துட்டு வந்தோம், 80 பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. 80 எம்ஜி ரோடுல எவ்வளவு இருந்துச்சு, எம்ஜி ரோடுல வந்துட்டு 10. ஓகேங்களா, நம்ம சம்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்களா. எம்ஜி ரோடுல 10, 70, எஸ்பி ரோடுல 70. இப்ப நம்ம 10 கொடுத்துடலாம். சோ ரேட் வந்து 55. ஓகேங்களா, அடுத்தது எஸ்பி ரோடுல 70, 55, டோட்டல் எவ்வளவு வந்துச்சு 4400. ஓகேங்களா, சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டாலி. ஓகேவா, நெக்ஸ்ட் டாலி டோட்டல் 80, 31, 51, 65 ஒன்று. ஓகேங்களா, சரி இப்ப சம்முக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ் டாலி. டாலி இது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஓஏல யூனிட்ஸ் நாஸ். குவான்டிட்டி, டாலியோடைய குவான்டிட்டி எவ்வளவு பார்த்தோம், 80 பார்த்தோம். ஓகேங்களா, எம்ஜி ரோடுல எவ்வளவு இருக்குன்னு சொன்னோம், 30 இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி ரேட் வந்துட்டு 65. நெக்ஸ்ட் எஸ்பி ரோடுல 50, அதுக்கப்புறமா 65, டோட்டல் 5200. ஓகேங்களா, சரி இதையும் நம்ம சேவ் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, டிசிஏக்குள்ள எம்எஸ் ஆபீஸ் 2 அப்படிங்கிறது 40 குவான்டிட்டி, 30 பிளஸ் 55, 10 பிளஸ் 55. ஓகேங்களா, சரி இப்ப எம்எஸ் ஆபீஸ் 2 இது எந்த குரூப்ல வந்துச்சு, டிஓஏ. ஓகேங்களா, சாரி டிசிஏ யூனிட்ஸ் நாஸ். ஓகேங்களா, குவான்டிட்டி எவ்வளவு பார்த்தோம், 40 பார்த்தோம் இல்லைங்களா. எம்எஸ் ஆபீஸ் டிசிஏக்குள்ள 40 பார்த்தோம். ஓகேங்களா, சரி 40. எம்ஜி ரோடு வந்துட்டு 30, ரேட் வந்துட்டு 55. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்பி ரோட் 10, 55. ஸோ டோட்டல் 2200. நம்ம ஆன்சரையும் ஒரு தடவை செக் பண்ணிடலாங்களா, 2200. ஓகே, சரி நெக்ஸ்ட் சேவ் பண்ணிடலாம். இத சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாலி டாடா இஎக்ஸ். ஓகேங்களா, டாலி டாடா இஎக்ஸ் 70. ஓகே, அது வந்து 50 into 80, 20 into 80. ஓகே, டாலி டாடா இஎக்ஸ். ஓகே, சோ யார் இதுல அண்டர் வருது, டிசிஏல. யூனிட்ஸ் நாஸ். குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, டோட்டல் நம்ம பார்த்துட்டு வந்தது 17. எம்ஜி ரோடுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50. ஓகேங்களா, 50, ரேட் வந்து 80 பார்த்தோம். ஓகேங்களா, எஸ்பி ரோடு 20, 80.
டோட்டல் 5600. நம்ம ஆன்சரை போய் செக் பண்ணிடலாங்களா? 5600. லாஸ்ட் ஒன் என்ன இருக்கு? டிடிபி போட்டுடலாங்களா? இதை சேவ் பண்ணிடலாம். டிடிபி அதுவும் எதுல இருக்கு? டிசிஏல யூனிட்ஸ் லாஸ் குவான்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா 60 பார்த்தோம் இல்லைங்களா? டிடிபி செக் பண்ணிடலாம் 60. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் 60ல எம்ஜி ரோடுல எவ்வளவு இருந்துச்சு? எம்ஜி ரோடுல 20 ஆகும், அதுக்கப்புறமா 45. நெக்ஸ்ட் எஸ்பி ரோட்ல அதே 40 45. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குது? 2700. ஸோ அந்த 2700 பார்த்துக்கலாமா? கரெக்ட். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரணும்? 24,700. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆன்சர் போயிட்டு செக் பண்ணலாங்களா? இதையும் சேவ் பண்ணிடலாம். அக்செப்ட் பண்ணிட்டேன். வெளியில வர்றதுக்காக நான் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்றேன். 1 டைம் 2 டைம்ஸ் 2 டைம் ப்ரெஸ் பண்ணோனையும் எனக்கு கெட் பை ஆஃப் டேலி வந்துருச்சு. இந்த கெட் பை ஆஃப் டேலில ஸ்டாக் சம்மரிக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் சம்மரிக்கான ஆன்சர் 24,700 வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம ஆன்சர் எவ்வளவு இருந்துச்சு? 24,700. ஸோ இங்க 24,700 வந்துருச்சு. ஒன்லி நம்ம கிரியேட் பண்ண குரூப் மட்டும்தான் இங்க காமிக்குது பாருங்க, டிசிஏ டிஓஏ டிஓஎம் அப்படின்னு. ஓகேங்களா? சரி, எனக்கு ஃபுல் டீட்டெயிலா எனக்கு வேணும், நான் என்னென்னலாம் அடிச்சிருக்கேங்கிற டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டீட்டெயில் நம்ம என்னென்ன டைப் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.